इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. சத்யா திமிர பரிபந்திஸ்வரணய சுரநானாரத்னாபரண பரிணத்தேந்திரனுஷம் தவஸ்யாமம் மேகம் தமவி மணிபூரைகரணம் ஸ்ரீதேவே வரதந்தம் ஹரமிஹிர சப்தம் திரிபுவனம் கடித்வந்தம் சத்யா திமிர பரிபந்திஸ்வரணய. ரெண்டு அம்சங்கள் சொன்னோம். முதல்ல அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஒரு ஞானம் உண்டாகும். இரண்டாவது, அந்த ஞானத்தை நாம் அனுபவிப்பதற்காக மனசு நிம்மதி பெறணும். எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் எவ்வளவுதான் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நம்ம படிச்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு அது ஒன்றதில்லை. மனசு நிம்மதியா இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும். அந்த ரெண்டும் இது சேர்ந்து இருந்தாதான் ஒரு மனுஷன் சேமத்தை அடையலாம். அவன் சேமத்தை அடையலாம் என்று சொன்னால் உள்ள எப்படி சார் ஒரு பிரகாசம் வரணும்? மின்னல் கொடி மாதிரி, அந்த மின்னல் கொடி மாதிரி நமக்கு உள்ள தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு முன்னால சப்தம் தெரியும்னு சொன்னேன். தியானம் வரும் பொழுது அநேக விதமான சப்தங்கள் கேட்கும். அதே போலயே நமக்கு சாட்சாத்காரம் எப்படி வரும்? நீங்க நினைத்ததான ஒரு அம்பாளுடைய ஸ்வரூபமாக வரதில்லை. சிம்மவாகினியாகவும் அல்லது தாமரை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயாராகட்டும் அப்படி வரதில்லை. ஆனா எதுக்கு சார் அப்படி தியானம் பண்றோம்? இந்த தியானமானது உங்களுக்கு சொப்பனத்துல சாட்சாத்காரம் பெறுவதற்காக. வெளியில மொழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை, மொழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி சாட்சாத்காரம் பெற. அதுக்கு வரக்கூடியதான ஒரு சுரூபம் என்ன? மின்னல் போன்றதான உள்ள ஒரு அனுபவம் வரும். மின்னல் கொடி உள்ள இருந்தா எப்படி ஒரு பிரகாசமோ அப்படி பிரகாசம். அது அந்த இருட்டு, அந்த இருட்டை போகக்கூடியதான ஒரு தோற்றம். கண்ணை மூடினா உங்களுக்கு இருட்டதான் தோன்றும். லைட்டு போட்டிருந்தாலும் சரி, கண்ணை மூடினா இருட்டதான். மத்தியானம் 12 மணிக்கு வெட்ட வெளிச்சத்துல போய் கண்ணை மூடிக்கிறோம். வெளியில எவ்வளவு ஒளி இருங்க இருந்தாலும் என்னன்னா கண்ணை மூடினதுமே இருட்டுதான் தோன்றும். அது சுவாவம். ஏன்? வெளிச்சம் கண் இருந்தா தான் பார்க்க முடியும். மனித கண்ணை மூடினா எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் தெரியாது, உள்ளூர இருட்டத்தான் இருக்கு. அந்த இருட்டுதான் தாங்கள் பார்க்கிறேன். ஆனா அந்த இருட்டை போக்கடிக்கணுமே ஆனால், உள்ளுருக்கிற இருட்டை போக்கடிக்கணுமே ஆனால் உள்ள பிரகாசம் இருக்கணும். அந்த பிரகாசம் எப்படி வருது? இந்த மின்னல் மாதிரி வருது. உள்ள இது போல லைட் இருக்கிற இல்ல. அங்க எப்படி அந்த பூர்த்தி தோற்றம், வெறும் தோற்றம். புரணய புறநானா ரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம். புறத்து ஒழிக்கக்கூடியதான நானா ரத்னாபரணங்கள், அநேக விதமான ரத்னங்கள்னால் செய்யப்பட்டதான ஆபரணம். அந்த ஆபரணங்கள்னால பரிணத்தேந்திரதனுஷம் ஏற்பட்டதான அந்த இந்திரதனுஷு போன்றதான ஆகாசத்துல இந்திரதனுஷு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ, வயலட், இண்டிகோ, 7 கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல உங்க சரீரத்துக்குள்ளேயும் தோண ஆரம்பிக்கும். இது தோண தொடங்கிருச்சுன்னா என்ன அர்த்தம்னு, உள்ள இருக்கக்கூடியதான அத்தான இருட்டு போயிடுது, சேமமா இருக்க போறேன். புறம் நானாவரண பரிணத்தேந்திரதனுடம் புறது அது கண்டினியூஸ். ஒன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்துருக்கும். கண்ணை திறந்தாலும் வெளிப்பொருளை பார்த்தாலும் உள்ளூர் அந்த அறிவு இருந்துட்டே இருக்கும். இதான் உபநிடத்தை சொல்லும் பொழுது சக்கரத்து யுத்தம் ஒரு தரம் தோணிட்டு மறைஞ்சு போயிடுது, மறுபடியும் தோணுமா சார்? மறைஞ்சாதானே மறுபடியும் தோன்றது. சக்கரத்து யுத்தம்ங்கிறதுக்கு பாட்டிக்காரர் சதா பிரகாசான்
எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்கும். இப்பொழுது கண்ண மூடினா இதைத்தான் தோன்றது, கண்ணை திறந்தா வெளிப்பொருள் தான் தோன்றது. ஆனா என்ன, கண்ணை மூடினாலும் திறந்தாலும் எப்பொழுதும் உள்ளூர் அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு பிரகாசிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு இந்த அனுகிரகம் வேணும். இந்திரதனுஷம் அவசியம் மேகம், அதாவது இந்திரதனுஷ் வரணுமே, ஏன்னா அதுக்கு ஒரு மேகம் இருக்கணுமே. மேகங்கள் இருக்கும் பொழுதுதானே அந்த அருகில் வரணும். சாதாரணமா வருமா? வராது. ரெயின்போ வரணும்னா என்ன வேணும்? மேகங்கள் இருக்கணும். ராத்திரியா இருக்கக்கூடாது, அது பகலா இருக்கணும். பகல்னா மத்தியானம் 12 மணி இருக்கக்கூடாது. அது ஒரு காலையில 7 மணிக்கோ சாயங்காலம் 4 மணிக்கோ அப்படி சூரியன் ஒரு காயெல்லாம் இருக்கணும். அப்ப அந்த சூரிய கிரணங்கள் அந்த மேகங்கள் மேல விழுமையானால் மேகங்கள்ல இருக்கக்கூடியதான ஜலபிந்துகள் இருக்கு, அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி அதுதான் அந்த வில்லு தானா தெரியும். அந்த இந்திர தனுஷை அப்பொழுதுதான் பார்க்க முடியும். அதே போலயே அம்பாள் மேகமா இருக்கலாம். தவசியாமம் மேகம், அந்த நீருண்ட மேகம். சியாமம் மேகம் சொல்றத விட நீருண்ட மேகமானது சமமில் மணிபூர கைகரணம், ஏதோ மணிபூர கைகரணம், மணிபூரம் இது பேரு பெற்றிருக்கோம். மணிகள்லாம் பூரணமாக இருக்கக்கூடியது. ஒட்டியானங்கள்லாம் போட்டுண்டு அதுல கிரணங்கள்லாம் அதுல நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டிருந்த பழைய நாள்ல. இப்ப தங்க வேலை வைக்கிறதுக்கு ஒட்டியானம் போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனா அது எதற்காக போட்டான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு இண்டிகேஷன் இருக்கு. என்னமோ ஏதோன்னு சொல்லல. நம்ம நாட்டுல சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை நீங்க அனுஷ்டானம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, விட்டுவிட்டு வேத காலத்தினால விட்டுவிட்டு அது வேற விவகாரம். ஆனால் அதுக்கு பொருள் இருக்கு, அது ஒன்றுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன். இந்த பரதநாட்டிய சாஸ்திரத்துல தலையில சூரியன் சந்திரன் இவன் எல்லாம் வச்சிருக்க டான்ஸ் ஆடுற எதுக்கு பைத்தியமா இல்ல. இந்த பக்கம் சூரிய நாடி, அந்த பக்கம் சந்திர நாடி இருக்கு. சுற்றுமுனான நடுவுல 2 பக்கமாக இடா பிங்களான 2 நாடிகள் இருக்கு. இந்த 2 நாடிகளும் இங்க வந்து சேர்றதுன்னு காண்பிக்கிறதுக்காகத்தான். நாளைக்கு பரதநாட்டியத்தை போனேன்னு அந்த பொண்ணு போட்டிருப்ப பாருங்க. ஏன் அப்படி என்ன போட்டுட்டு இருக்க? அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அது நமக்கு தெரிய வைக்கணும். அதற்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே விதமாகவே நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த தத்துவமும் சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த ஒட்டியானங்கள்லாம் போட்டு அங்கே அநேக விதமான ஆபரணங்களும் முத்துகள்லாம் அங்கே கீழே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் உள்ளூர் இப்படிப்பட்டதான ஒரு மேகம் இருக்கு. அதுல இருந்து இந்த கிரணங்கள் அந்த உள்ள இருக்க ஸ்லோகத்துல சொல்லலாம். இந்த சூரியனுடைய கிரணங்கள் சம்பத்தா கழிவு சொன்னேன். இந்த கிரணங்கள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு தோற்றம் வரும். எப்பொழுது நம்ம சரீரத்துக்குள்ள மின்னல் போன்றதான ஒரு தோற்றமும் இதே போல இந்திரதனுஷ மாதிரி ஒரு தோற்றமும் வருதோ தவசியாமம் மேகம் மணிபூரை சரணம் விதேவே வருஷந்தம், அடுத்த கணத்துல வருஷந்தம் இந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான சூரியனான உலகங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்பாட்டியோட சந்திரன் நடத்துல இருந்து சந்திர வடிவமாக தான் இருந்து கொண்டு சரீரம் முழுக்க 72 லட்சம் நாடிகளையும் அந்த அமிர்த பெருகானது ஏற்படும். நீங்க ஏசியில போய் உட்கார வேண்டாம், வெயிலுக்கு உள்ளூர் ஆனந்தமாகவே இருக்கும். எந்த சமயத்திலையும் மனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் தெளிங்க. அது சந்தேகமான தெளிவுபடுத்தக்கூடியதான கிரந்தத்துக்கு பிரகரணம்னு பேரு. அப்படி ஆச்சாரியார் பகவத் பக்தி, அந்த பக்தியை நாம் எப்படி உபாசிக்கணும், அந்த உபாசனையுடைய முறை என்ன, இவைகள்லாம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரகரணத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா மற்ற இடங்கள்ல ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு வந்தார், உபாசனா பிரகரணத்தை பத்தி சொல்லல. பாஷ்யங்கள்ல உபாசனையை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். உபனிஷத்துகள்ல சாந்தோக்கிய உபனிஷத்தை முதல்ல ஆரம்பிச்சு முழுமையாக உபாசனையே சொல்லிக் கொண்டு வந்தது 5 அத்தியாயங்கள் வரைக்கும். இப்படி அநேக விதமான உபாசனைகளை சொல்லிக் கொண்டு வந்த ஆச்சாரியர் தனியா தான் ஒண்ணும் பண்ணல, ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணியிருக்கார். சுப்பிரமணிய ஸ்தோத்திரம், கணபதி ஸ்தோத்திரம் இவைகள்லாம் சொல்லியிருக்கார். ஆனா உபாசனா நியமங்கள் எப்படி உபாசிக்கணும், என்ன உபாசிக்கணும் இவைகள் இதுவரைக்கும் சொல்லல. ஆகையால் அவைகள்லாம் தந்திர முறையாக சொல்லணும் என்பதற்காக சௌந்தர்யாதி பிரகடனம் எடுத்திருக்காங்க. அதுல
முதல்ல இருந்து அநேக பிரயோஜனங்கள் உபாசனைகளால் நமக்கு என்ன கிட்டுமோ அவைகள் சொல்றதுக்காக ஒவ்வொரு ஸ்லோகமா தனித்தனியா பண்ணினேன். இந்த வேதங்களுக்கெல்லாம் பரம தாத்பரியம் அவன் முக்தி அடைவதற்காகத்தான். மானிட பிறவி ஆத்மாவாரே திரட்டவியா, நீங்க தங்களை அறிந்து கொள்ளணும், அதற்காகத்தான் மானிட பிறவி இருந்திருக்க. ஆனா அதை அறியறது என்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக என்ன பண்ணியிருக்க, உபாசனைகளும் நித்திய கர்மாக்களையும் கொடுக்கணும். அவனவனுக்கு ஏற்பட்டதான கர்மாக்கள். அதே போலயே சித்தமானது ஏகாக்கிரமாக வருவதற்காக. மனதானது ஒரு இடத்துல ஒரு மணியாக நிற்கிறது இல்லை. ஏன் பலபரமாக போய் அதுக்கு வழக்கம், ஒரு இடத்துல இன்னும் வழக்கம் இல்லை. ஆயால் அப்படிப்பட்டதான அந்த மனசானது ஏகாக்கிரமாக நிற்கணும் என்பதற்காகவே உபாசனா மார்க்கம் உபநிஷத்துகளை சொல்லியிருக்கு. அதை நமக்கு சொல்லும் பொழுது நடுவுல நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்கள் துன்பங்கள் இவை எல்லாம் போகணும். அப்பதான் நம்ம ஒரு முறையாக இங்க உட்கார முடியும். வாழ்க்கையில பரம்பரையாக மனுஷன் இழுத்துட்டா இருந்தா அவனால் உட்கார முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாத்தையும் துறந்து போகக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு வரலையே. ஐயா, அவனுக்கு இந்த தத்துவமானது புரியறதுக்காக அவன் வாழ்க்கையில அவ்வப்பொழுது பிராரப்த கர்மாவனால ஏற்படக்கூடியதான துன்பங்களை ஓரளவுக்கு உபசமனம் பண்ணி அவனை இந்த பக்கம் திருப்பணம் என்பதற்காக அநேக ஸ்லோகங்கள், அநேக விதமான உபாசனங்கள் இவைகள்லாம் சொல்லிட்டு கடைசியில முதல்ல சிவசக்தியாயுக்தோ என்று எல்லா உபாசனங்களுக்கும் சாரமாக எப்படி மனசு ஒருமுறையாக நிற்கணும் என்பதற்காக, எல்லா துன்பங்களும் நீங்களும் என்பதற்காக முதல் ஸ்லோகத்தை சொன்னாரோ அதே மாதிரி தடித்வந்தம் சத்யாதி மிதபரிபந்தி ஸ்புரணையா, தடித்வந்தம் மின்னல் கொடி போன்றவாறு ஒரு தோற்றம். நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதயத்துல மின்னல் கொடி மாதிரி மூலாதாரத்திலிருந்து பிரம்மரத்திய பரியந்தம் தகில் ஏகாசமருதி சக்கரோ பரிதம் அப்படின்னு மின்னல் கொடி மாதிரி அது தோணி. அது என்ன பண்ணும்? திமிர பரிபந்தி ஸ்புரணையா, திமிரம் அஞ்ஞானம், இந்த அறியாமை. அறியாமைக்கு முன்னால ஒண்ணு இருக்கு, இது நம்ம எதுக்கும் உபயோகம் இல்லை, எதுக்கும் கையாளாதவன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு டிப்ரெஷன். அது போகணும். எல்லோராலையும் எல்லாம் முடியாது, ஆனா நம்மளால ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கொண்டதான காரியம் செய்ய முடியும் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை மனுஷனுக்கு வேணும். நாம் எந்த காரியம் எடுத்தாலும் அது நமக்கு கைகூடும், அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை இருந்து அவன் முயற்சி பண்ணினானேயானால் எல்லா விதமான அறியாமையும் போய்விடும். திமிர பரிபந்து புரணைய புறம் நானாரத்னாபரண பரிணத்தே கிரதனுஷம். புறத் நானாரத்ன அந்த இந்திரதனுஷானது இந்த ரெயின்போ எப்படி வருதோ அதே மாதிரி அம்பாளுடைய மணிபூரத்தில் இருக்கக்கூடியதான அநேக விதமான ஆபரணங்கள், அதுல இருக்கக்கூடியதான அந்த கற்கள், விலை மிகுந்ததான கற்கள், அதுல இந்த புராணமானது மேல விழுந்து நமக்கு உள்ளூரையே அந்த இந்திரதனுசு தோண தொடங்கிறது. ஆபரண பரிணத்த இந்திரதனுடம் தவசியாமம் மேகம். அம்பாளுடைய சொரூபம் எப்படி இருக்கு? நீருண்ட மேகம் மாதிரி இருக்கு. கிருஷ்ணனுடைய கலரும் ராமனுடைய கலரும் நம்ம சொல்லும் பொழுது நீருண்ட மேகம்னு சொல்றோம். அந்த நீருண்ட மேகம் என்ன? சத்திய பரப்பிரதம். நீங்க எப்படி மேகமானது நீருண்ட மேகமானது மழையை கொட்டுமோ அப்படி தாங்கள் நினைத்ததான எத்தனை பதார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு. ஆகையால் தவசியாமம் மேகம் கமபி மணிபூரை கஜரணம் இன்னது என்று சொல்ல முடியல. ஏதோ ஒண்ணு கமபி என்ன, அதுக்கு பெயர் ஒரு கிடையாது. அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம்னு 100,000 நாமாக்கள் சொல்லிருக்கேன். இந்த 1000 நாமாக்கள் ஒரு விசிஷ்டமான நாமாக்கள். இது தவிர கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி 10 விதமான நாமாக்கள் இருக்கான். சியாமலா லலிதா தசா அப்படின்னு 10 விதமான நாமாக்கள். ஆனா அத்தனை நாமாக்கள்லையும் விசேஷமான நாமாக்கள் வார்த்தைகள்னால சொல்லப்பட்டதான இந்த நாமாக்கள். அவன் அனுபவிச்சதான நாமாக்கள். அவளுடைய மனசுல தோணினதான அந்த சொரூபம் என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்களை அப்படியே சொன்னதான நாமாக்கள்.
ஆகையால் அது விதமாக நாம ஆனா வசுதா ஏதாவது ஒரு பேருண்டோ இல்ல, பேரும் ஒரு இல்லாதான ஒரு தத்துவம், தத்துவாதீதமான ஒரு ஸ்வரூபம். அந்த சுத்த பிரம்மம் இருக்கு, அதுக்கு இன்னது தத்துவம் என்று சொல்ல முடியாது. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஸ்வரூபம் இதுதான் என்று எடுத்த வாயால சொல்ல முடியாது. ஆகையால் பேரில்லாத ஸ்வரூபம். ஆகையால் கமபி மணிபூரை கதரணம் தபஸ்யாமம் மேகம் அப்படிப்பட்டதாவது நிஷேவே வருஷம் அரமிகிர தப்தம் திரிபுவனம். இப்படிப்பட்டதான பல சேவிக்கிறேன். அரமிகிர தப்தம், சூரியன் எனக்கூடியதான அரண் எனக்கூடியதான சூரியன், அதனால தப்தம் திரிபுவனம், அதனால எரிந்து கொண்டிருக்கக்கூடியதான மூலத்தையும் தன்னுடைய தயார்ந்த வெட்டியினால நினைந்ததான எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான அம்பாளை தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற ஸ்லோகம் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது விசேஷமாக சித்த குட்டிக்கான்னு சொல்லி இதை யாரு தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, இப்படி கீழே சொன்ன பிரகாரமாக யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் பிரம்மத்தியாதி மகாபாதகங்களும் என்னது என்று சொல்ல முடியாது. என்ன தப்பு பண்ணினமோ தெரியாம பண்ணியிருக்கலாம், அப்படிப்பட்டதான பாதகங்களும் போகிறதுக்கு இது உண்டு. சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்ணினா அப்படின்னு ரொம்ப ராஜாக்கள் எல்லாம் போயிடுமா. அந்த இலையில போட்டு கொடுத்ததான திருநீர் இருக்கு, அதை அணைஞ்சாலே ஓடி போயிடுறது. அதே மாதிரியா இந்த ஸ்லோகம் கேட்ட வந்தாலே ஏதாவது ஆத்துல ஏதாவது நமக்கு தெரியாமலேயே விரோதிகள் ஏதாவது செய்வனை பண்ணியிருந்த போதிலும் அப்படி வெள்ளம் இருந்தாலும் இது ஓடி போயிடும், கிட்டையே வரவிடாது. ஆனா அவளால இந்த ஸ்லோகத்தை படிக்க முடியாது சார். அதுக்காகத்தானே முயற்சி எடுத்துக்கணும். மானிட பிறவியில பகவான் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காரு. ஒண்ணு, போன ஜென்மால நம்ம பண்ணியதான கர்ம வினைகளை அனுபவிச்சுதான் நான் அதை போக்க முடியாது. கூடாது, தப்பு பண்ணியாச்சு, அதே பலம் வரதான் வரும். ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணியிருக்காரு தெரியுமோ, அதுக்கு பிராயசித்தம் பண்ணக்கூடியதான ஒரு திறமையை நமக்கு கொடுத்துருக்காரு. பிரிவிலும் இருக்கு. இந்த 100 வருஷங்களுக்குள்ள நீங்க அதையும் பண்ணலாம். ஆகையால் அவைகள் பண்ணினேலையானால் அது ஓரளவுக்கு உபசமாகும். அதே விதமா அடுத்த பிறவில உங்களுக்கு அது கிட்ட வரவிடாம பார்க்கும். அப்படி இல்லை, அது 7 பிறவி போயிட்டே இருக்கும். ஆகையால் அவைகள் இல்லாம பண்றது மிக உயர்ந்ததான ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால திரிபுவனம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நேற்று பார்த்தோம்.